டேட்டா லேக், டேட்டா பேஸ் ரெண்டுமே டேட்டாவை ஸ்டோர் பண்ணதான். அப்ப என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. இத புரிஞ்சுக்க நம்ம ஊரு டேமுக்கும் நம்ம வீட்டு வாட்டர் டேங்குக்கும் நடுவுல இருக்கிற கதைய பாப்போம். இவ்ளோதானே. டேட்டா லேக்குங்கிறது நம்ம டேம் மாதிரி. மழை தண்ணி, ஆத்து தண்ணின்னு எல்லாமே ஒன்னா சேர்ற ஒரு பெரிய இடம். அங்க வர்ற தண்ணிக்கு நோ ஃபில்டர், நோ ரூல்ஸ். எப்படி வருதோ அப்படியே ஸ்டோர் ஆகும். அதால தான் இது லேக். யூ கேன் டம்ப் எனிதிங் ஹியர். எக்ஸாம்பிள் டூல்ஸ் ஆர் Amazon S3, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் இல்லனா Hadoop. இப்போ ஒரு கேள்வி. நீங்க டைரக்டா டேம்ல இருந்து தண்ணி குடிப்பீங்களா? குடிச்சா என்ன ஆகும்? ஸ்டமக் அப்செட் தான். அதே மாதிரி தான் டேட்டா லேக்ல இருக்கிற ரா டேட்டாவை, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை டைரக்டா பிசினஸ் ரிப்போர்ட்ஸ்க்கோ அனாலிசிஸ்க்கோ யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ரெடி ஃபார் கன்சம்ஷன். டேட்டா லேக்கோட பிரச்சனை என்னன்னா, அதிகமா தண்ணி வந்தா ஓவர்ஃப்ளோ ஆகும். இதுதான் டேட்டா ஸ்வாம்ப்னு சொல்லுவோம். இதுக்கு டேட்டா கவர்னன்ஸ், அதாவது டேம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ங்கிறது நம்ம வீட்டு வாட்டர் டேங்க் மாதிரி. ஆனா டேட்டாபேஸ்ங்கிறது நம்ம வீட்டு வாட்டர் டேங்க் மாதிரி. இங்க வர்ற தண்ணி ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி, க்ளீன் பண்ணி, யூஸ் பண்ற மாதிரி ரெடியா இருக்கும். டேட்டாபேஸ்ல டேட்டா எப்பவுமே ஸ்ட்ரக்சர்டா, ஆர்கனைஸ்டா ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக, எக்ஸாம்பிள் கஸ்டமர் டீடைல்ஸ், சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம். இட்ஸ் பர்பஸ் பில்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் MySQL, PostgreSQL இல்லனா Oracle. டேட்டாபேஸ்ல பிரச்சனை என்ன? ஸ்டோரேஜ் காஸ்ட்லி. தேவையில்லாத டேட்டாவை வச்சிருந்தா பில் எகிரிடும் அண்ட் பைப் லீக் ஆகாம பாத்துக்கணும். சோ முடிவா என்ன சொல்ல வரோம்னா, டேம்ல தண்ணியை சேர்த்து வச்சு தேவைப்படும் போது ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றோம். அது மாதிரி டேட்டா லேக்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி தேவைக்கேத்த மாதிரி க்ளீன் பண்ணி டேட்டா பேஸுக்கோ டேட்டா வேர்ஹவுஸுக்கோ கொண்டு வருவோம். இந்த டேம் வர்சஸ் வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.